விஜய் டிவியில் மக்கள் எல்லாரும் விரும்பி பார்க்குற அண்ட் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. இந்த சீரியலில் ஜனவரி 23, 2023 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 3 வருஷமாக டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட இந்த சீரியல் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 900 எபிசோடு கிட்ட ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க நிலையில 3 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணனால சிறகடிக்க ஆசை சீரியல் டீம் இந்த செலிப்ரேஷனை ரொம்பவே சூப்பராக கொண்டாடி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா கேரக்டர் நடிச்சிட்டு வர கோமதி பிரியா ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெறும் 3 ஆண்டுகள் மட்டுமல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் அன்பை உணர்ந்த 3 ஆண்டுகள், எண்ணற்ற உணர்ச்சிகள், கண்ணீர், புன்னகைகள் மற்றும் நினைவுகள், உங்கள் எல்லையற்ற அன்பால் சாத்தியமான பயணம். என்றென்றும் நன்றி. ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு உணர்ச்சியும் உங்கள் ஆதரவால் இயக்கப்பட்டன. சிறகடிக்க ஆசையை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றியதற்கு நன்றி. உங்கள் அன்பு இல்லாமல் சிறகடிக்க ஆசை இந்த உயரத்தை எட்டியிருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கதை காலத்தில் ரோகிணி இப்போ எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா ரோகிணி முத்து அண்ட் மீனாவை பழிவாங்கறதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் கதைக்களம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. சிறகடிக்க ஆசை சீரியலை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்பி பார்க்குறீங்க, கதைக்களம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.